வாங்க, அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி சட்டுன்னு பாத்திரலாம். இந்த பகுப்பாய்வுல குதிரைத்தலை சின்னம் கொண்ட அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணங்கள், அவங்க பலம், பலவீனம், அப்புறம் வாழ்க்கை எப்படி போகும்னு ஜோதிட ரீதியா பார்க்க போறோம். முக்கியமா கேது, செவ்வாய், சூரியன் மாதிரி கிரகங்களோட தாக்கம் எப்படி இவங்கள உருவாக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா பாத்தீங்கன்னா, அஸ்வினியோட முக்கிய பலமே அவங்களோட பயங்கர எனர்ஜி, வேகம், அப்புறம் புத்திசாலித்தனம் தான். செவ்வாய் கிரகம் இருக்கிறதால இவங்க ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுலயும் முன்னாடி நின்னு வழிநடத்துறதுலயும் கெட்டிக்காரங்க. அந்த நட்சத்திரத்தோட 4 பாதங்கள் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றும் பிளானிங், பணம், பயணம், கொடுத்த வேலைய கரெக்டா முடிக்கிறதுன்னு வெவ்வேறு திறமைகளை காட்டும். சரி, அடுத்ததா இவங்களுக்கு இருக்கிற ஒரு சவால் என்னன்னா, மத்தவங்களும் தன்னை போலவே வேகமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது நடக்காதப்போ ஏமாற்றமும் கோபமும் வரும். இதுக்கு காரணம் நட்சத்திர அதிபதி கேது, ராசி அதிபதி செவ்வாய், அப்புறம் கர்மாவை குறிக்கிற சூரியன், இவங்களோட அந்த தீ மாதிரி இருக்கிற ஆற்றல் தான். அதனால சில சமயம் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவாங்க. கடைசியா இவங்களோட வாழ்க்கை பெரும்பாலும் மத்தவங்களுக்காக சேவை செய்யறதுலயே போயிடும். அது குடும்பமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், இல்ல சமூகமா கூட இருக்கலாம். கேது, சுக்கிரன், சூரியன் தசாக்கள் வர்றப்போ வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும். பாருங்க, மெடிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் மாதிரி எனர்ஜி சம்பந்தப்பட்ட வேலைகள், நிர்வாகம், இதெல்லாம் இவங்களுக்கு நல்லா செட் ஆகும். சுயநலமா இல்லாம சேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இவங்க நல்லா வருவாங்க. சுருக்கமா சொன்னா, அஸ்வினிங்கிறது வேகம், செயல்பாடு, சேவா மனப்பான்மை, இது எல்லாம் சேர்ந்த ஒரு பவர்ஃபுல்லான நட்சத்திரம். பெரிய சாதனைகளை செய்ய வாய்ப்பு கொடுக்கும்.